எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபித்து வந்தீங்க? இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும். ஆமென். இந்த நல்ல காலையிலே நாம் கர்த்தர் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்பது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் ஏதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எல்லாவற்றுக்கும் பரிகாரியானவரும் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை ஜனத்துக்கு வெளிப்படுத்தி தாரும். அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்த பெயர்கள் என்ன என்பதாகும். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை. மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. സംസ്കാരം ഒന്നെങ്കിൽ വളരണം, അല്ലെങ്കിൽ അത് നശിക്കണം. அது தமிழில் ஒன்று கூடி உங்களுக்கு அந்த பழமொழி சொல்லிக் கொடுத்துருந்தேன். கலாச்சாரம் என்பது ஒன்று வளர வேண்டும், இல்லாவிட்டால் அது அழிந்து போக வேண்டும். இந்த காலையிலே இந்த காரியத்தை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நானும் நீங்களும் விசுவாசிகள். நானும் நீங்களும் கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து வந்தவர்கள். ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும், இல்லாவிட்டால் இங்கே வந்தது ஒரு பிரயோஜனமும் இல்லை. விசுவாசிகளுக்கு கர்த்தர் போட்டிருக்கிற பெயரை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த பெயரை, ஒரு 9 பெயரை இன்னைக்கு நான் மென்ஷன் பண்ண போகிறேன். நம்பர் 1, கர்த்தர் விசுவாசிக்கு போட்ட பெயரு, நீங்கள் பூமிக்கு யாரா இருக்கிறீங்க? உப்பு. கையை பிடிச்சு சொல்லுங்க, நானும் நீங்களும் கர்த்தர் நமக்கு தந்த பேரு உப்பு. முகத்தை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. என்னது? உப்பு. நீங்க எல்லாம் கடலுக்கு போய் கடல் உப்பை ருசித்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னைக்காவது ஒரு பாட்டில் கடல் தண்ணியை எடுத்துட்டு வந்து வீட்டில் சமையலுக்கு உப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு யாராவது முற்பட்டு இருக்கிறீர்களா? இல்லை, செய்ய மாட்டோம். நமக்கு நல்லா தெரியும். உப்பு என்பது கடல் தண்ணீரில் இருந்து அந்த தண்ணீர் வேர்பிரிக்கப்பட வேண்டும். அது 4 பாத்தி கட்டி அந்த சூரியனிலிருந்து வருகிற அல்ட்ரா வயலட் அதில் பட்டா மாத்திரமே அது என்னதான் மாறும்? உப்பா மாறும். அப்போ கடல் தண்ணீர் வேர்பிரிக்கப்பட்டு பாத்தியிலே நிறுத்தப்பட்டது போல உலகத்தில் கடந்த உங்களை என்ன 4 செவருள்ள ஒரு தேவாலயத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு கர்த்தர் போட்டிருக்கிற பெயராகும், நீங்கள் பூமிக்கு உப்பு. குடில் முதல் கொட்டாரம் வர உள்ள எல்லா வீட்லையும் இந்த உப்புக்கு ஒரே ஸ்தானம் தான். உப்பை வச்சு வீட்டில் பல வீட்டில் சண்டை வரும். பல நேரத்தில் உப்பு இல்லாததுனால சோறு சாப்பாடு பந்தாடப்பட்டிருக்கிறது, கலவரம் வந்திருக்கிறது, சண்டை வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். 4 மாசத்தை முடிச்சிட்டோம். 5ஆம் மாசத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில நமக்கு போட்டிருக்கிற பேராக்கும், நீங்க யாரு? பூமிக்கு, சும்மா உப்பு இல்ல, பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள்.
உப்பு போட்டால் குழம்பு சாப்பாடும் கொஞ்சம் கூட இழுக்கும். டாக்டர் சொல்லுவார் கொஞ்சம் உப்பெல்லாம் குறைச்சிருங்கன்னு சொன்னோட முகம் அப்பவுமே வாடி போயிடும். உப்பு எவ்வளோ கூடுதீங்களோ அது டேஞ்சரும் கூட. உப்பு சத்து கூடிட்டுனா அது எங்கே பாதிக்கும்னா அது கிட்னியை பாதிக்கும். ஆதலால் இப்போ அந்த பார்ட் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு போட்ட பெயர் என்னது? பூமிக்கு உப்பு. ஆனா உப்பு நல்லது, சாரமற்று போயிட்டுனா அதான் சொன்னேன், கலாச்சாரம் என்பது ஒன்று வளரணும், இல்லாட்டா அது என்ன செய்யணும், அது இல்லாம போயிடணும். விசுவாசி ஆயிட்டீங்களா, கடைசி வர கோதுமை மணியாக நடக்கை, சிந்தை, செயல்பாடுகள் எல்லாத்திலையும் நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு உப்புன்னு, உலகத்துக்கு உப்புன்னு பெயர் போட்டிருக்கிறேன். உப்பினுடைய தன்மை, வேர்பிரிக்கப்பட்ட அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசியே, நீங்கள் உப்பாய் மாறுவது எப்படி? அது வெள்ளைக்கடல்னால நம்ம எல்லாம் அதெல்லாம் மாறிலாம் ஆக முடியாது. அதனுடைய டேஸ்டிவாக நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேருக்கு சண்டை வருது. அவங்க கெட்ட வார்த்தையில் 10 பேசியாச்சு. நான் அவளை விடையும் அவனை விடையும் கொஞ்சம் குறைஞ்ச மனுஷன் உண்டும் இல்லை. எனக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பின்பலம் இருக்கிறது. நீ 10 பேசுனா நான் 18 பேசுவேன். பேசக்கூடாது, அதுக்காக நீங்கள் உப்பா இருக்கணும். இப்படி எல்லா விஷயத்திலும் சபையானது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற, கர்த்தர் போட்டிருக்கிற பெயருக்கு நீங்கள் உப்பாகவே இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் அது சாரமற்று போயிட்டுனா அது ஒன்றுக்கும் உதவாது. அது 2 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 1 வெளியில கொட்டப்படும், 2 காலில் என்ன செய்யும், மீதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்களும் நானும் உலகத்தோடு இருந்தோம், உலகத்தின் இச்சைக்கு கீழ்பட்டிருந்தோம், உலகத்தினுடைய சுக சௌகரியங்களுக்கு இருந்தோம். ஆண்டவர் நம்மை வேர் பிரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று சொல்லி 4 பாத்தி உள்ள இந்த தேவாலயத்துக்குள்ள உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. தேவாலயத்துக்குள்ள வர சொல்ல உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வயலட் போன்ற தேவ வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். பல வீட்டில் பல சூழ்நிலை வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே போதிக்கப்படுகிற வார்த்தை உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க செய்த சில தவறுகள், சில பிரச்சனைகள் உங்க முகத்தை தேடி பேசுகிறது போல நீங்கள் உணர்வீர்கள். இதோ ஒருவர் யாரோ சொல்லிக் கொடுத்தது மாதிரி இங்கு எல்லாருக்கும் பிரசங்கிக்கிற பிரசங்கம் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி சில இடத்துல பிடிச்சு நிறுத்தும். இந்த காலையிலே ஆராதனையின் நேரத்தில், பிரசங்கத்தின் நேரத்தில் சில இடத்துல உங்களை பிடிச்சு நிறுத்துவார் ஆண்டவர். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு போட்டிருக்கிற பேர் என்னது? உப்பு. எங்க உப்பு? ஹோல் வேர்ல்டுக்கு, பூமிக்கு நீ உப்பு. உங்க வீட்டில் சாட்சி ஆயிட்டீங்கன்னா தெருவில் நீங்க சாட்சி. தெருவில் சாட்சினா இந்த ஊருக்கே சாட்சி, இந்த ஊருக்கு சாட்சினா உலகத்துக்கே சாட்சி. கரங்களை தட்டி. அதனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு போட்டிருக்கிற பேர் என்னது? உப்பு. அதனால பக்கத்தில் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும், இங்க வா, நம்மளை ஆண்டவர் போட்டிருக்கிற பேர் என்னது? உப்பு. நீ களிமண்ணும் இல்லை, நீ தூசி இல்லை, நீ உப்பு. உப்பு பயன்படுத்தாத ஒரு வீடும் இல்லை. ஆமை சொல்லுங்க. உப்பு நம்முடைய ஆகாரத்துக்கு மாத்திரமல்ல, மெடிசனுக்கும் பயன்படுத்தப்படுகிறது, கெமிக்கலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது, உரத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால ஹோல் வேர்ல்டுல நீங்க எல்லாருக்கும் எல்லா இடத்திலையும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். ஆதலால் நீங்கள் பூமிக்கு யாரா இருக்கணுமா? உப்பா இருக்கணும். ஆண்டவரத்தில் சொல்ல, ஆண்டவரே இதுவரையும் நான் ஒரு உப்பான தன்மையில் இல்லை, ஆண்டவரே என்னை இன்றைக்கு முதல் பூமிக்கு யாராக மாற்றும்? உப்பா.
சிறப்பாக மாற்றும். எங்கோ வளர்ந்த ஒரு அன்னை தெரேசா, அவர்கள் ஒரு துறவியாக மாறினார்கள். அவர்கள் ஒரு டீச்சராக மாறினார்கள். இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்தியாவை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. தெருவில் சென்று லெப்பேஸ் என்று சொல்லப்படுகிற குஷ்டரோகிகளின் மத்தியிலே அவர்கள் தன்னுடைய பணியாற்றினார்கள். உலகம் அறியப்பட நிலையில் அவர்களை ஆண்டவர் ஒரு உப்பாகவே வைத்தார். இன்னைக்கு காலையில் கத்த சொல்றார், மகனே மகளே, அன்னை தெரேசாவை மாத்திரம் அல்ல, இந்த சத்தத்தை கவனிக்கிற சகலரையும் ஆண்டவர் சொல்றாரு, உப்புன்னு பெயர் போட்டிருக்கிறாரு. நீங்களும் நானும் பூமிக்கு உப்பாக மாற வேண்டும். இரண்டாவதாக வாசிப்போம், லூக்கா 16 அதிகாரம் 8 வசனம். நல்ல கவனிங்க. அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமானன் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் தங்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததிகளில் அதிக புத்தி இருக்கிறார்கள். நம்பர் 2, நமக்கு கர்த்தர் போட்டிருக்கிற, விசுவாசிக்கு போட்ட பேரு ஒளியின் பிள்ளைகள். என்ன பிள்ளைகளா? அந்த வசனத்தை நல்லா பிடிச்சு பாருங்க. நீங்கள் யார்? என்ன பிள்ளையா? ஒளியின் பிள்ளைகள். ஆதியாகம புஸ்தகத்தில் தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் என்னதா பிரிச்சாரு? ரெண்டாக பிரிச்சாரு. செங்கோட்டையில் சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 மக்கள் இருக்கிறாங்க. அந்த 1000 மக்களில் இருந்து உங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும், இருளில் நடக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் என்ன சம்பவம்டா, கணவன் கடன் வாங்கினா மனைவிக்கு தெரியாது, மனைவி கடன் வாங்கினா கணவருக்கு தெரியாது. இது உலகத்தாருடைய காரியம் அல்ல சொல்லுகிறது, இது விசுவாசிகளினுடைய காரியம். ஆதலால் சபையோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அநீதி உள்ள உக்கிரானக்காரன். பாசிக்க சொல்ல கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா நம்ம அது உள்வாங்கி இருப்பீங்க. 100 எப்படி குறைக்கிறாரு? 50 குறைக்கிறாரு. ஒரு இடத்துல 180 குறைக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்மை பார்த்து படிப்பிக்கிறது. அநீதி உள்ள உக்கிரானக்காரன். எப்படி உள்ள உக்கிரானக்காரனா? புத்தியாய் செய்தான் என்று எஜமானன் கண்டு அவன் என்ன செய்தானா? மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும். அப்ப நமக்கு என்ன பிள்ளையா? ஒளியின் பிள்ளைகள். நம்ம கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் பாஸ்டர், நாங்க அதுதான் பேசுவோம் பாஸ்டர். நாங்க பொய் சொல்ல மாட்டோம், இல்ல நாங்க அதுதான் செய்வோம். நான் கீழ்ப்படிய மாட்டேன், அதுதான் செய்வேன். ஆனால் வேதம் சொல்கிறது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்கள் செயல், உங்கள் நடக்கை, உங்கள் சிந்தை ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவர் கர்த்தர் போட்ட பேர்ல நீங்க உறுதியா இருக்கணும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். 3வது நமக்கு என்ன பேர் போட்டிருக்கான்னு படிக்க போறோம். எசையா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சியால் அவர்களை, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும்
மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எல்லாரும் இங்க கவனிக்கிறீங்களா? நம்மெல்லாம் அவ்வப்பொழுது தேவைக்கு வேண்டி கோல்டை கொண்டு எங்க கொண்டு வைப்போம்? அழகா பாதுகாப்பான இடத்துல கொண்டு வைப்போம். எந்த இடம்? பேங்க். இந்த பேங்க்ல இருந்து நமக்கு சௌகரியம் வரும்பொழுது எப்படியோ மாற்றி மறிச்சு கொண்டு அதை என்ன செய்வோம் சொல்லுங்க? மீட்டெடுப்போம். என்னதெல்லாம் கட்டி? வட்டியை கட்டி, அசலை கட்டி, இதை நம்ம மீட்போம். இங்கதான் இருக்கிறீங்களா? கவனமா கேட்கணும். ஒரு கோல்டை கொண்டு பேங்க்ல நம்ம கொண்டு வச்சு அதை மீட்பதற்கு வட்டி சகிதம் சேர்த்து கட்டி அசலை நம்ம திருப்பிக் கொள்ளுகிறது போல ஏதேனில் ஏவாளினால் வஞ்சிக்கப்பட்ட மனித குலத்தை மீட்டுக் கொள்வதற்கு, மனித சமுதாயத்தை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு மீட்பர் இந்த பூமியில வந்தாரு. ஆமென் சொல்லுங்க. மூணாவது ஆண்டவர் நமக்கு போட்டிருக்க பேரு கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். கோல்டை கொண்டு நீங்க வைக்க சொல்ல, நீங்க அசலும் வட்டியும் கட்டி மீட்டுக் கொண்டது போல ஒருவருடைய சரீரம். ஆமென் சொல்லுங்க. ஒருவர் சரீரத்தில் ஓடின சகல ரத்தம். ஒரு மனுஷனுக்கு ஆவரேஜ் எத்தனை பாயிண்ட் ரத்தம் இருக்கணும் சொல்லுங்க? எத்தனை லிட்டர்? 6 லிட்டர் சராசரி வேண்டும். அதில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் மீட்டு கொள்ளப்பட்டவராகும் இங்கு இருக்கிறவர்கள். ஆதலால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் போட்டிருக்கிற பேரு, விசுவாசி என்ற நிலையிலே நமக்கு போட்ட பேரு கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஒருவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார், ஒருவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஒருவர் மரித்திருக்கிறார், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அதனால் இந்த சத்தத்தை கவனிக்கிற சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் நமக்கு போட்டிருக்கிற பெயர் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த அறிவு உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு சொல்றாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். மீட்கப்பட்டது உண்மை. ஆனா நமக்கு மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சஞ்சலம் தான். மாறணும் நிலைமை. நம்முடைய மைண்ட் செட்டப் மாறணும். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் பாவத்திலும் அந்தகாரத்தில் கடந்தேன், இனி நான் பாவத்துக்குள்ள போக மாட்டேன். நான் ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து என்னும் தேவனுடைய பந்தியினுடைய மெம்பர். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு எங்க வர இருக்கணும்னா, ஃப்ரீசர்ல கொண்டு வைக்கிறது வரையும் அந்த மீட்பின் பிரதி பலன், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும். ஆதலால் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கணவனை அல்லாமல் வேறொருவனை நீ அந்த ஸ்தானத்திலே அதுக்கு கொடுக்க கூடாது. உன் மனைவி அல்லாமல் வேறொரு சகோதரிக்கு இருதயத்தில் வாய்ப்பளிக்க கூடாது. உன் பெற்றோர்கள் உன் கல்யாணத்தை குறித்து கனவு கண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் உனக்கு ஒரு திருமணம் எப்படி நடத்தி வைக்க வேண்டும், எப்பொழுது நடத்தி வைக்க வேண்டும், யார் கையிலே உன்னை கைப்பிடித்து கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பெற்றோருக்கு தெரியும். அந்த கண்ட்ரோலை வாலிப பிள்ளையே நீ ஏற்றெடுத்திடக்கூடாது. உனக்கு கர்த்தர் போட்டிருக்கிற பேர் என்னன்னா, நீ கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறாய். நீ கர்த்தரால் மீட்டுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை. நீ உனக்கு சொந்தக்காரன் அல்ல, சொந்தக்காரி அல்ல. உன்னை மீட்டவர் கல்வாரி ரத்தத்தினால் மீட்டார். அவர் தான் உனக்கு சொந்தக்காரரு.
உன் சுய இஷ்டத்தின்படி எதுவும் நீ செய்ய முடியாது. அவர் சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தால் உனக்கு அவர் போட்டிருக்கிற பேரு, நீ கர்த்தரால் யாராப்பட்டிருக்காய்? மீட்கப்பட்டிருக்கிறாய். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோமே. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவனுமாக கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். கரங்களை தட்டி 4 பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் போட்டுக்க பேரு கனத்துக்குரியவன். அல்லேலூயா. நம்ம இந்த ஊரில் ஒரு எம்எல்ஏ இங்கே வந்தா பயங்கர அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட். எங்கிருந்தா மாலை வருதுன்னு தெரியாது, எங்கிருந்தா பொன்னாடை வந்துன்னு தெரியாது. அப்பா வந்தவன் போன இங்கிலோ சிந்தாபார், வாழ்க தலைவர் வாழ்க. ஆனா எங்க ராஜா சொல்லியிருக்கிறாரு, இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற சகலரும் கனத்துக்குரியவர்கள். நம்ம ஜோமன் ஆண்டவரே அற்ப தூசியாகி என்னை, இந்த பைபிள் சொல்லுது, நீ கனத்துக்குரியவன், நீ கனத்துக்குரியவன். சகோதரா சகோதரி, குடும்பக்காரங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை கூடி தரல, உறவுகள் நேரடியாக பார்த்துட்டு அங்கே நடந்த சம்பவத்தை அவங்க உயர்வை கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லலை, ஏதோ நீங்கள் போய் அவளத்தை பிடிச்சி வாங்கிடுவேன்னு சொல்லி அவன் உன்னை கண்டும் காணாமல் போன பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், அதான் பாயிண்ட், அனுதினமும் உங்கள் சரீரத்தை கழுகுவது போல் உங்கள் ஆத்துமாவை கழுகி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது எஜமானன் உங்க மேல பிரியமா இருந்து நீங்கள் கனத்துக்குரியவர்களாக மாற்றப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த கனம் நமக்கு கிடைக்குதா? ஹலோ, அந்த கனம் கிடைக்காம போவதற்கு என்ன காரணம்னா, அந்த கனம் என்னது என்பது நமக்கு தெரியாம போச்சு. சகோதரிமாரே சகோதரா, நீங்க உங்க குடும்பத்தில் ஒரு வித்தியாசமான ஆளு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியில நீங்க ஒரு வித்தியாசமான ஆளு. நீங்க கர்த்தரை சேவிக்கிறீர்கள், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறீங்க. மற்ற எல்லாரை காட்டிலும் நீங்க வித்தியாசமானவர்கள். கர்த்தர் உங்களுக்கு போட்டிருக்கிற பெயர் என்ன பேரு? கனத்துக்குரியவன். அல்லேலூயா. நீங்க யாரா? கனத்துக்குரியவர்கள். இன்னைக்கு காலையில நான் எங்கெல்லாம் கனவீனப்பட்டேன், எங்கெல்லாம் நான் புறக்கணிக்கப்பட்டேன், சகோதரங்கள் இருந்தும் உறவுகள் இருந்தும் இவ்வளவு சபை விசுவாசிகள் இருந்தும் என்னை தேற்றுவதற்கு ஆட்டுவதற்கு ஒருவர் இல்லை என்று கவலைப்படும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நான் அந்த பூமியில கனம் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன பண்ணு? நீதான் கனத்துக்குரியவன், நீதான் கனத்துக்குரியவன், நீங்கள் கனத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. நீங்கள் யார் என்றால் கனத்துக்கு உரியவர்கள். இது யாரு பெயர் போட்டிருக்கார்? கர்த்தர் போட்டிருக்கிற பெயரு. இதுவரையும் நீங்கள் யாரிடத்துல எல்லாம் கனம் பெறாமல் இருந்தீங்களோ, இன்னைக்கு பேப்பர்ல உங்க டைரியில் எழுதணும், நான் கனம் பெற்றவன், என்னையும் தேசம் கனம் பண்ணும். என கர்த்தர் போட்டிருக்கிற பேரு அது. என்னை கனம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அடுத்து போட்டிருக்க பேரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பேரு. இதெல்லாம் சூப்பர் பேரு. ஆனா இதை விட ஒரு சூப்பர் பேரை உங்களுக்கு போட போறாரு, போட்டிருக்கிறாரு. அதை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவில் சீசர்களுக்கு வழங்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன பேர் கிடைச்சிருக்கு?
கிறிஸ்தவன். அதுவும் நம்ம ஊரில் போட்டிருக்கிற நம்ம ஆட்கள் போட்டிருக்க வேதக்காரன். என்னக்காரன்? வேதக்காரன். இந்த நல்ல காலையிலே பரிசுத்தாவியாகிய கர்த்தர் சபையோடு சொல்கிறாரு, அந்தியோக்கியாவிலே 1 வருட காலங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடியிருந்தவர்களுக்கு கர்த்தரை அறிவித்த பொழுது ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோக்கியாவில் வச்சு தான் கிடச்சிச்சு. எங்கேருந்து? அந்தியோக்கியாவில். இது எக்ஸ்டென்ஷன் பண்ணி கதிரவன் காலனி வரை வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு? அந்தியோக்கியாவில் தொடங்கின கிறிஸ்தவன் என்ற வார்த்தை எங்கே வந்துட்டு? செங்கோட்டையில் கதிரவன் காலனில் வந்து. நீங்கள் ஒரு வேதக்காரங்க தானே? எத்தனை பேர் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? நான் கிறிஸ்தவன், நான் வெளியிலும் கிறிஸ்தவன், என்னுடைய ஐடியிலையும் கிறிஸ்தவன், என் டிசியிலையும் கிறிஸ்தவன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. எங்குள்ள சகலத்திலும் என் ரத்தத்தை எடுத்து பிளட்டில் செக்கப் பண்ணாலும் ஐ ஆம் கிறிஸ்டியானிட்டியில் ஊறி வளர்ந்தவன். இந்த நல்ல காலையிலே உங்களுக்கு கர்த்தர் போட்ட பெயராகும். என்னது? அந்தியோக்கியாவில் வச்சு மறக்கக்கூடாது. எங்க? அந்தியோக்கியாவில் போட்ட பெயர் யாரு? கிறிஸ்தவன் போய் சொல்ல மாட்டான், கிறிஸ்தவன் திருட மாட்டான், கிறிஸ்தவன் எல்லையை மாற்றி வைக்க மாட்டான், கிறிஸ்தவன் வாங்கினதை கொடுப்பான், கிறிஸ்தவன் டெரரிஸ்டா மாற மாட்டான், கிறிஸ்தவன் தீவிரவாதியா மாற மாட்டான், கிறிஸ்தவன் போய் சொல்ல மாட்டான். எங்க பெயர் கிடைச்சி நமக்கு? இப்போ பேப்பர்ல எல்லாம் வர சொல்ல தாவீது தான் வாராரு, ஸ்டீபன் தான் வாராரு, எக்லீசியா தான் வாராரு, இப்படி ரொம்ப பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறாரு, மகனே மகளே, அந்தியோக்கியாவில் போட்ட பேரு இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருக்கும் போட்டிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் போய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு காலையில் கர்த்தராய் இருக்கிற தேவன் சொல்லுகிறாரு, நான் அந்தியோக்கியாவில் வச்சு உனக்கு ஒரு பேர் போட்டேன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் வில்லியம் கேரி வந்தாரு. யாரு? வில்லியம் கேரி கப்பல் பிரயாணத்தில் வந்த ஸ்தானத்தில் தன் பிள்ளை மரித்து போய்விட்டது. கப்பல் எங்கேயா அடக்க முடியும்? கடலில் அந்த பிள்ளையை கர்த்தர் பணிக்காக, நான் ஒரு கிறிஸ்துவை சுமந்து வருகிறேன், பிள்ளையை விட என் தேவன் பெரியவர் என்று ஸ்தோத்திரம் பண்ணி கடலில் மரித்து போன பிள்ளையுடைய சடலத்தை எடுத்து போட்டு அடக்கம் பண்ணினார். இந்த நல்ல காலையிலே அவங்க மனைவி எப்படி தெரியுமா? அவங்க மனைவி மென்டலி டிசார்டர். அவர் இந்தியாவில் கர்த்தருக்காக ஆற்றின சேவை கிறிஸ்தவத்தை மற்றவங்களுக்கு வரைத்து காண்பித்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்து உடையவர்கள், கிறிஸ்துவோடு நடக்கிறவர்கள் என்று நம்மை மெச்சிக்கொள்கிறோமே. கிறிஸ்தவத்தினுடைய குவாலிட்டி எனக்கு உங்களுக்கு இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, நீ அழுகிறவனோடு சேர்ந்து அழணும், நீ துக்கப்படுகிறவனோடு சேர்ந்து துக்கப்பட வேண்டும். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை என்ன செய்யக்கூடாது? மறைச்சு கூடாது, கொடுக்கணும். எவன் ஒருவன் தேவையோடு இருக்கிறானோ நம்ம அனுபவிக்கணும் என்கிற அந்த அனுபவத்தை
அவங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுகிறதா உண்மையான கிறிஸ்தவம். இந்த காலையிலே கர்த்தர் கேட்கிறாரு, நான் உனக்கு கிறிஸ்தவன் என்ற பெயராக போட்டிருக்கிறேன். என்ன பேரு? கிறிஸ்தவன். நீ கடைசி வரை கிறிஸ்தவனாகவே வாழ வேண்டும். இந்த காலையிலே என் கூட ஊழியத்துக்கு வந்த, என் கூட ஊழியத்தில் இணைந்து பணியாற்றினவர்கள் இன்னைக்கு அநேகர் ஊழியத்தில் இல்லை, விசுவாசத்திலையும் இல்லை, பரிசுத்தத்திலும் இல்லை. இன்னைக்கு காலையில் நான் சொல்லுவேன், இந்த ஊரில் பட்டினி பட்டு செத்தாலும் சரி, நான் கடைசி வர கிறிஸ்தவனாகவே இருப்பேன். மலையாளத்தில் ஒரு பழமொழி உண்டு, மரிச்சாலும் மரிச்சு கிடந்தாலும் மிடுக்கனாயிட்டு கிடக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? செத்து கிடந்தாலும் யாரா இருக்கணும்? ஒரு கெட்டப்பா கிடக்கணும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், மகனே, நான் உனக்கு போட்டிருக்கிற பேர் அந்தியோக்கியாவில் நீ கிறிஸ்தவன். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும், அழுகிறவனுக்காக நீ அழ வேண்டும். இந்த காலையிலே கர்த்தர் உங்களுக்கு போட்டிருக்க பேர் என்ன பேரு? கிறிஸ்தவன். ஒரு பாட்டு எழுதினாரு, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது? அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட, அவனை கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவ மார்க்கம் இரத்த சாட்சியில் வளர்ந்த மார்க்கம். உலகத்தில் உள்ள புஸ்தகத்தில் ഏറ്റവും அதிகம் தீயரிக்கப்பட்ட புஸ்தகம். ഏറ്റവും அதிகமாக இந்த பைபிள் ஸ்ட்ரகிள் மூலம் போனது. ஆனால் உலகம் முழுவதிலும் வாசிக்கக்கூடிய புத்தகத்தில் முதல் மெரிட்டில் நிற்கிற புத்தகம் இந்த புஸ்தகம் உண்டே. அதனால் இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு கிறிஸ்தவன். உனக்கு என்ன பேரு? ஆனால் எங்கள் அப்பா உங்களுக்கு போட்டிருக்க ஒரு பெரிய பேர். என்ன பேர்? கிறிஸ்தவன். இன்னைக்கு இது கிறிஸ்தவனுடைய குவாலிட்டியோடு இங்கே வெளியில் போகணும். நீங்கள் கிறிஸ்தவனுடைய குவாலிட்டியில் நீங்கள் வெளியில் போகணும். இந்த இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ண சொல்ல, ஃப்ரெண்டு வந்து நமக்கு முன்னே இருக்கிற இடம் அரசாங்கத்தினுடைய இடம், ராயனுடையது ராயனுக்கு, தேவனுடைய தேவனுக்கு. நீங்கள் போய் ஒன்று பழசி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அரை அடி உள்ளே வச்சிருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன். அல்லேலூயா. நாளை அதில் ஓட தோண்டணும். அந்த ஓட தோண்ட சொல்ல என் கல்லை எடுத்துடக்கூடாது. நான் நின்று சொல்வேன், நான் அரை அடி உள்ளே வச்சிருக்கிறேன். ஆமென், ஆமென். இதான் என் கிறிஸ்தவன். ஆனபடியால் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ ஒரு கிறிஸ்தவன். நீ வேலைக்கு போகிற இடத்துல சொல்லணும், நீ ஒரு கிறிஸ்தவன். நீ பஸ்ஸில் பிரயாணம் சொல்ல, ட்ரெயினில் பிரயாணம் பண்ண சொல்ல, இன்க்ளூடிங் ஃப்ளைட்டில் பண்ணாலும் கிறிஸ்தவன். உபாகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அடுத்தது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சொல்லுங்க, ஏப்பா இவ்வளோ பெரிய பேர் என்ன? அப்படிதானே? எனக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எங்கே தெரிந்து கொண்டேன்? அதான் ரொம்ப 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 ஆலோசனை செய்ய வேண்டியது. உங்கள் அம்மாக்குள்ள வயிற்றுலேருந்து நீ வெளியில் வருவதற்கு முன்பதாக கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் நம்ம ஜெனரல் கன்வென்ஷனுக்கு போனேன். ஜெனரல் கன்வென்ஷனில் நான் தான் முதல் நாள் தலைமை தாங்கினேன். பிரசங்கிக்க வந்தவர் நானும் அவரும் ஒரே பைபிள் காலேஜில் படித்தவங்க. அவர் சொன்னார், ராஜனச்சனுடைய குடும்பத்தில் உள்ள உறவுகள், இனஜன பந்துக்களை விட்டுட்டு
நானாவது கேரளாவில் ஊழியம் பார்க்கேன், அவர் தமிழ்நாட்டில் போய் கத்தருக்காய் நிற்கிறாரு. இதுதான் ஊழியத்தினுடைய வாஞ்சை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்கள் சகோதரங்களோடு உங்கள் உறவுகளோடு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போய் உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் ஏன் உறவை புதுப்பிக்கணும்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டைம் கണ്ടെத்தணும், ரெண்டாவது 2500 பெட்ரோலுக்கு நான் என்ன செய்யணும், நான் என்னை அர்ப்பணிக்கணும். ஆனால் நான் ஒருவரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட நான் நினச்சேன், என் கூட பிறந்தவங்களை விட நான் சம்பாதிக்கிற ஆத்துமா பெருசுன்னு நான் என்ன படிப்பிச்சார் இந்த பைபிள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எனக்காக உன் சகோதரனை, உன் தகப்பனை, உன் தாயை நீ விட்டு பிரிஞ்சா நீ போகிற இடத்துல இதெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. நீ போகிற இடத்துல இதெல்லாம் தெரியும். எனக்கு என்ன சந்தோஷம்னா, என் சபை மக்களை போல எனக்கு கொடுத்ததை போல வேறொரு ஊழியக்காரனுக்கு கொடுத்ததில்லை. அவப்பொழு சில நேரத்தில் கோபப்படுவேன், உண்மைதான். சில நேரத்தில் உங்களை சாட்டையை கொடுத்து அடிக்கிறத மாதிரி உள்ள சூழ்நிலைகளெல்லாம் வந்தது உண்டு. ஆனால் நான் உங்களை நான் நேசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட செலக்டட் பர்சன். இராணுவத்தில் ஒருவனை செலக்ஷன் பண்ண சொல்ல அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும். இன்னைக்கு கத்த சொல்ல, நான் ஒன்ன எனக்குன்னு சொல்லி தெரிந்தெடுத்திருக்கிறேன். உங்களை இன்னைக்கு மட்டும் தெரிந்து கொள்ளாவிட்டால் நீங்க இருக்கிற இடம் இதல்ல. இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாம்பா. நீ யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த ஊரில் இவ்வளவு பேர் இருந்துட்டு உன்னை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார் தெரியுமா? கல்வாரி ரத்தம் உன்னை தேடி வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில் உங்களுடைய ஸ்டைலான நட இந்த பைபிள் எடுத்து வர சொல்ல, என்னை தெரிந்து கொண்டார், அவரிடத்துல போவேன். குடும்பமாக வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பெரிய கிருபை. இந்த காலையிலே யோபு 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றென்றைக்கும் செய்கிறார். கரங்களை தட்டி. இனி நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இனி உங்களுக்கு கர்த்தர் போட்ட பெயர் என்னது? நீதிமான். என்னது? ஓ பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்கள் யாரா? அவர் தம்முடைய கண்களை நீதிமான விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்க மாட்டாரு. எங்க அப்பா சொல்லுதாரு, அவர் தம்முடைய கண்களை, அவர் தமது கண்களை நீதிமான விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்க மாட்டாரு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு அவர் போட்டிருக்கிற பேர் என்னது? நீதிமான். அவர் கண்ணு விலகாம உங்களை பார்க்கணும்னா நீங்க எங்கேயுமே விழ மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த சைக்காலஜிக்கல் ஆட்டு எங்கேயா நம்ம விழுந்துட்டோம்னா நம்ம விழுந்ததை கூட விட்டுரும். யாராவது பார்த்தாங்களா சார்? அப்படிதானே? அப்படி தட்டி கிளியர் ஆயிரும். 6 பார்க்கலன்னா அதை விட சந்தோஷம். எங்க அப்பா சொல்லுதாரு, அவர் தம்முடைய கண்களை நீதிமானை விட்டு விலக்காமல். அடுத்தான் பாயிண்ட், எங்க உட்கார பாரு? ராஜாக்களோட. உங்க தகுதியை தாண்டி மிக மிஞ்சி அவர் உங்களை கொண்டு தூக்கி நிறுத்துவாரு. அல்லேலூயா. எங்க அண்ணன்மாரு தியோலஜில என்னை விட படிச்சவங்க. அல்லேலூயா. என்னை விட ரொம்ப போஸ்ட் கிராஜுவேட் எடுத்தவங்க. ஆனா அவங்க கூட பிறந்த என்னை அவர்களை விட தியோலஜில டிகிரி கிடைக்காட்டையும் என்னையும் சில இடங்களில் ராஜாக்களுக்கு முத்தி இருக்கிறது போல அவர்கள் உட்காருகிற இடத்துல கொண்டு வச்சு அழகு பார்க்கிற ஆண்டவராக என்னுடைய ஆண்டவர். திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஊசி கோபுரம் என்று சொல்லப்படுகிற தென்னிந்திய திருச்சபையினுடைய ஹெட் குவார்ட்டர் திருச்சபையில் என்னை கொண்டு ஆண்டவர் நின்று அழகு பார்த்தார்.
அவர் ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கப்படி செய்கிற ஆண்டவர். நீங்க நீதிமான் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹலோ, யாரு நீதிமான்? நீதிமான் இழிவான ஆதாயத்தை தேடி போக மாட்டான். நீதிமான் அந்நிய தெய்வத்தை முகத்தை நோக்கி பார்க்க மாட்டான். இந்த காலையிலே கர்த்தரிடத்தில் சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு நீங்க போட்டிருக்க பேர் என்னது? ஊர்ல சொல்லுவாங்க நீ பெரிய உத்தம, நீ உத்தமி. ஆனா எங்க அப்பா சொல்றாரு நீ நீதிமான். நீ யாரு? நீ கடைசி ஒரு நீதிமானாகவே நம்ம மறிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதலால் இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொன்ன நான் நீதிமான். கடைசியில் ஒரு எக்ஸலண்டான கிரேட்டான ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்ககிட்ட இருந்து விடைபெற போறேன். ஓசியா 1:10. ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளவு அளக்கவும் கடற்கரை நீங்கள் கரங்களை தட்டி 8 நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க. உங்களை போன உடனே எல்லா இடத்துல கேட்பாங்க இனி யாரு மகம்பான்னு கேட்பாங்க. நம்ம அப்பா பேரை அவங்க சொல்லுவோம். உண்மைதானே? அப்படிதானே? சரி, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்ல கீழே ஃபஸ்ட்டு கேட்கும் உங்கள் நேமும், கீழே ஃபாதர் நேம், அதுக்கு கீழே தான் மதர் நேம். ஆனால் இங்கே ராஜா சொல்லுதாரு, எங்கள் அப்பா நீங்கள் யாருடைய பிள்ளை தெரியுமா? இந்த பேர் எழுதி 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 கடைசி வரை எழுதும். ஒரு நாள் அப்பா அம்மாவும் கர்த்தர் சமூகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி. இப்போ அவர் நமக்கு என்ன பேர் போட்டுக்காரு பாருங்க. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நீங்க ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. சோத்திரம். நான் இதை படிப்புக்கு சொல்ல அடிக்கடி சொல்லுவேன், இதுக்கு உயிர் இருக்கு. எதுக்கு? இந்த 66 புத்தகம் 1189 அதிகாரத்துக்குள்ள இதுக்குள்ள என்ன இருக்கு? உயிர் இருக்கியா? உயிர் இருக்கிறதுனால தான் நீ தப்பு பண்ண சொல்ல வாங்கிட்ட ஒரு உங்க பிள்ளைய நீங்க இந்த கம்பெடுத்து அடிக்கிறது போல தலையில கொட்டுவோம் தெரியுமா? இது கொட்டது போல அடிக்கடி இவர் கொட்டுவார். ஆமென் சொல்லுங்க. அதனால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு பேர் போட்டிருக்கு? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஒருவேளை உங்க அப்பாவோ அம்மாவோ சொல்லிட்டு போட்டோம். இப்போ என்ன எங்கள் ஊரில் எப்படினாலும் இன்னார் மகம்னு தான் என்ன சொல்லுவாங்க. ஆனால் நான் எங்கள் அப்பாவை விட எனக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருடைய பிள்ளை என்பது சொல்வதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். கேட்குறீங்களா? இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அதனால் உங்களுக்கு 8 காரியத்தை சொன்னேன். நம்பர் 1, உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த பெயர் உப்பு. சொல்லுங்க, உப்பு. 2, ஒளியின் பிள்ளைகள். அல்லேலூயா. 3, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். 4, நீங்கள் கனத்துக்குரியவர்கள். 5, நீங்க கிறிஸ்தவன். அல்லேலூயா. 6, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 7, நீங்கள் நீதிமான்கள். 8, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாய் இருக்கிற நல்ல ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கனத்துக்குரியவனாக என்னை மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.